ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமான எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். எங்களுடைய குலதெய்வம் பெரியாண்டவர். ரொம்ப நாள் கழித்து போகிறதால குடும்பத்தில் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. இதோ நாங்கள் கோவிலுக்கும் வந்தாச்சு. குலதெய்வத்தோட வாசலில் காலை வைக்கும் பொழுது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. எங்கள் கவலையெல்லாம் பறந்து போன மாதிரி ஒரு தனி நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்ததும் முதல் வேலையாக அங்கே இருக்கிற கற்களை எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிட்டோம். அப்புறமா அதில் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்தி மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தயார் செஞ்சாச்சு. இந்த முறை குலதெய்வ வழிபாட்டுக்காகவே புதுசாக சரவணா ஸ்டோர்ஸில் பாத்திரம் அந்த பொங்கல் குண்டு வாங்கியிருந்தோம். கூடவே சளிக்கரண்டியுமே வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாமே நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த புது பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்காக வேலையும் ஆரம்பித்தாச்சு. நாங்கள் ஒரு பக்கம் பொங்கல் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பூசாரி ஐயா அபிஷேகம் பண்ணுறதுக்காக பெரியாண்டவரை தண்ணி ஊற்றி கழுவிட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. தண்ணி கொதிச்ச பிறகு நான், அக்கா, அம்மா, பாப்பா எல்லாரும் எங்கள் கையால் அரிசி போட்டுவோம். எப்பயுமே பொங்கல் வைக்கிறப்ப எங்கள் கையால் ஒரு புடி அரிசி போடுவோம். ஸோ அரிசி போட்டுட்டு அழகாக கிண்டியும் விட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா? அரிசி எல்லாமே போட்டாச்சு. அம்மா இன்னொரு பக்கம் மாவுளுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நெய் ஊற்றி விளக்கேற்றணும் இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நெய் மணக்க மணக்க சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டே இருந்தது.